சிலிண்டர் குடுக்குறேன்னு சொன்னார்ல. அது சிஎம் தான் கேட்கணும். அது நீங்க தான் போய் சிஎம் கேட்கணும். நாங்க எப்படி சொல்ல பார்க்கலாம். அவர் இன்னொரு 3, 4, 5 வருஷத்துக்கு எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன் அறிவிக்கும் போது கொடுத்துருவாரு. அது அவரு என்ன பண்ண முடியும்? அவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. மேல் இடத்துல போயிட்டுனா அவர் என்ன பண்ணுவார்? இது வந்து ஒரு இம்பாசிபிளான ஒரு மேனிஃபெஸ்டோன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக வந்து விலைவாசி எப்படி கம்மி பண்ணலாம், எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் பண்ணலாம், அப்புறம் வந்து என்ன பேசிக் நீட்ஸ், நிறைய பேசிக் நீட்ஸே வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்கோம். லைக் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, இதெல்லாமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இலவசங்கள் தேவை கிடையாது. அது சாத்தியம் இல்லைங்க அது. ஏன்னா என்ன சொல்கிறேன்னா, ஒரு 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 பொருளை வந்து ஒரு நிர்ணயம் பண்ணி அந்த பொருள் எப்படி விற்கணுன்றது நமக்கு தான் தெரியும். இப்போது 10 லட்சம் கோடி கடன்னு சொல்லி சொன்னார் சிஎம் விஜய் சொன்னார். அது தெரிஞ்சுன்னு அவர் தேர்தல் அறிக்கை அறிவிச்சார். இது இம்பாசிபிள். கொடுக்கவே முடியாது, இம்பாசிபிள். அவருக்கு தான் தெரியும் சுச்சுவேஷன், அவர் தான் ஹேண்டில் பண்ணுறாரு. ஆல்ரெடி சொல்லிட்டார் அவர் கஜானா காலியாக இருக்குன்னு. ஸோ ஸ்லோவாக அவருக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கணும் இல்லையா? நம்மளும் அவசரப்படுத்தினோன்னா முடியாது. அவங்கவுங்க பிளேஸில் அவங்கவுங்க இருந்து பார்த்தா தான் தெரியும். அவர் ஆனால் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாரோ அது பொதுமக்களுக்கு நல்லது. எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுக்கும் நல்லது. அது அவரை தான் கேட்கணும். வந்துக்கிறாரு இல்லை, அவரை தான் போய் கேட்கணும். தூக்க முடியுமா தூக்க முடியாதான்னு. என்ன யார் வந்து என்ன பண்ணுறாங்க? தான் உழைச்சா எங்களுக்கு உழைச்சா 10 ரூபா. என்ன இதுதான் நான் கண்டியா விலைவாசி ஏறினே தான் இருக்கும். நீ வந்தாலும் சரி, நான் வந்தாலும் சரி குறையாது. இல்லைங்க, விஜய் வர முடியாதுன்னு நினச்சவர் அவரே சிஎம்மாக வந்துட்டார். சிலிண்டர் கொடுக்க முடியாதா? சாதாரண விஷயம் தான், அவனையும் பெரிய விஷயம் இல்லை. அரசாங்கம் நினச்சா எதுவும் செய்யலாம் மக்களுக்கு. அவர் வாக்குமூலம் கொடுத்தது சில பேர் நிறைவேற்றணும்னு நினைப்பாங்க. கொடுக்கலாம், மேபி வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொடுக்கவே மாட்டாருன்னு இப்போ சொல்ல முடியாது எதுவும் என்னால். அதெல்லாம் வராது, சும்மா பேசிக்கி வருவாங்க, அவ்வளோதான். அதெல்லாம் நடைமுறைக்கு எப்படி கொண்டு வருவாங்க சொல்லுங்கள்? சிலிண்டர் கொடுக்குறேன்னு தான் சொன்னார். இப்போ இந்த சிலிண்டர் விலை ஏறி போச்சு. இதில் எப்படி கொடுப்பாரு? அவரும் தான் கஜனாவே காலியாக இருக்குது. எப்படி யாராக இருந்தாலும் பார்க்க வேண்டிய விஷயம் தானே அது. கொடுக்க தேவையில்ல, விலை குறைச்சாவே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் முடியும். உடனே வந்தோடனே எல்லாம் எப்படிமா செய்ய முடியும்? 6 மாதம் அவர் டைம் கேட்டிருக்காரா? பொறுமையாக செய்யட்டும். நாங்கள் அதுக்கெலாம் அது இவ்வளோ நாள் இல்லாத அவர் தரேன்னு சொல்லிடுறாரு. அவர் எடப்பாடி சார் வந்து 3 தரேன்னு சொன்னார், இவர் 6 தரேன்னு சொல்லுங்க. எங்களுக்கு எதுவுமே வேணாம், விலைவாசி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுவே போதும், எங்களுக்கு அதுவே சரியாக இருக்கும். அவரால் முடிஞ்ச எஃபர்ட்ஸ் அவர் போட்டுட்டு தான் இருக்காரு பாதி. இது போக போக வந்துட்டு நெக்ஸ்ட் அவரோட ஸ்டெப்ஸ் அவர் சொன்ன அந்த இதெல்லாம் வந்துட்டு அவர் நடத்துவார்.